பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் குழுவினருக்கும் இயக்குனர் கோபி மற்றும் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் இதில் ஒரு பெரிய பலத்தை கைத்தறல் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து நான் உட்பட, நெல்லை சுந்தரராஜன் சார் உட்பட நிறைய ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த என்னோட அருமை தம்பி தினேஷ்காக. நம்ம பத்திரிகையாளர்கள் யார் யாருக்காகவோ எவ்வளோ விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் தினேஷோட திறமைக்காக மட்டும் நான் சொல்லலை, அவர் எவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்து பழகக்கூடியவர்கள் பழகவங்க தான் தெரியும். யாராவது சொன்னாதான் தெரியும் இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர். நான் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவருடைய எளிமை வந்து அவர் மிக பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். இன்னும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு கசாலி சார் கேட்டேன். இல்லை அவர் கொலை பண்ணிட்டு அப்படியே வர மாதிரி அந்த கேரக்டராக வரத்துக்காக வந்திருக்காரு. நான் கேட்டப்போ டார்ஜார் படத்தில் வச்சுருந்தாரு என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு காட்டு பிராடி படத்தில் வச்சுதான் என்ன பண்ணியிருப்பாரு. அவ்வளோ லைவாக வந்திருக்காரு. இயக்குனருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன, என்னுடைய அப்புக்குட்டி உட்பட நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவர் வந்து நல்ல பிரியாரிட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி இவங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லி யார் வேணாலும் நடிக்க வைக்கலாம், யார் வேணாலும் வந்து இவ்வளோதான் சம்பளம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இவர்களை பாராட்ட பேரரசு சார் வரதை பற்றி சொல்ல முடியாது. நான் மதியம் காலையில் கூட சொன்னேன், சார் இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கிடுங்க சார். நீங்கள் நம்ம எல்லாரும் எங்காவது தான் இங்கே வரோம். அவர் இங்கேருந்து எப்போது தான் வீட்டுக்கு போகிறாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு. அதே மாதிரி என்னுடைய குருநாதர் இயக்குனர் ஆர் உதயகுமார் சார். உதயகுமார் சார் படத்தில் எடிட்டராகவும், கனல் கண்ணன் சார் மாஸ்டராகவும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் போன்றவர்கள்லாம் வந்து இந்த போன்ற ஒரு டீம் வந்து பாராட்டுறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வளரும் டீமை வந்து இந்த அளவுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அவர் சார்லாம் சொன்ன மாதிரி. அதே மாதிரி சவுந்தர், அருமை தம்பி சவுந்தருக்கு வந்து சவுந்தருடைய அந்த வேர்டு இன்னைக்கு விஜய் சார் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இளைய தளபதி விஜய் பற்றி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும்ன்ற அந்த வார்த்தை வந்து சவுந்தர் சொல்லி தான் அவர் விஜய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். உண்மை, அவரே அதை வேணும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப உங்க மேல அவருக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரெஷனே வருது. நீங்க சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்து திரைப்படத்துறை மட்டும் இல்லாம அவருடைய கட்சியில வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருந்து, ஏன்னா விஜய் இந்த கட்சியெல்லாம் இப்போதான், அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு சவுந்தர் தெரியும். சவுந்தர் ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒருத்தர். அதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு தாவேக்கா கட்சியிலோட முக்கிய நிர்வாகின்றதெல்லாம். இந்த மாதிரி ஒரு குட் ஹார்ட்டட் எல்லாரும் வந்து இந்த டீமை வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுடைய பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கு, நம்மளுடைய தோழர்களுக்கு, ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் யார் யாருக்காகவோ எவ்வளவோ நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம், யார் யாருக்காக எவ்வளவோ செய்திருக்கோம். நம்மளுடைய குடும்பத்திலேருந்து ஒரு அருமையான நம்மளுடைய சகோதரர் தினேஷ் வந்திருக்கார். அவருக்கு நாம் நிச்சயமாக எந்த அளவுக்கு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முழுவதும் யாதும் அறியான் படத்தை வெளியிட இருக்கும் குருஜோதி பிலிம்ஸ் திரு விவேகானந்த சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திரு இந்தியன் பாஸ்கர் ஃபைட் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய டீம் உங்களை இந்த மேடையில் கௌரவப்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் விருப்பப்படுறோம் சார். ஒரு கைத்தட்டலை வந்து நம்ம இந்தியன் பாஸ்கர் அவர்களுக்காக கொடுக்கலாம்.
சார் இங்கே பாருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக யாதும் அறியான் படக்குழுவை வாழ்த்து பேசுவதற்காக DSR சுபாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.